திரு ராம்கி, இப்போ கூட்டணியாக பார்க்கும்பொழுது இரண்டு பக்கங்களிலுமே அந்த கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. திருமதி லட்சுமி, உங்க பார்வை என்ன? இல்லை, அது இருக்க தான் செய்யும். இன்னொரு 3 வாரம் இருக்கு. அதில் ஒன்றும் இது அதில் வந்து நம்ம உடனடியாக அவர்கள் சேர்ந்து பேசணும், பொதுக்கூட்டம், அதனால என்ன வேல்யூ ஆட் ஆகுதுங்கிறத முக்கியம். இன்னைக்கு இஷ்யூஸ் பற்றி பேச வேண்டிய தருணம். இல்லை, 3 வாரம்னா எதை கட் ஆஃப் டேட்? 3 வாரம் அதை திருமதி பிரேமலதா சொன்ன மாதிரி இந்த ஃபைனல் டிராஃப்ட் வந்த பிறகு நாங்கள் வந்து கூட்டணி அறிவிப்போம்னு சொன்னாங்களா, அதுதான் எல்லா கட்சிக்குமே அதான் டெட்லைன். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே எல்லா கூட்டணியுமே இறுதி வடிவம் பெறும். ஸோ அதெல்லாம் இருக்க போகுது. ஆனால் நான் இன்னைக்கு தருணம் வந்து இஷ்யூஸ் பேச வேண்டியது. இஷ்யூஸ் யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறதா முக்கியம். எடப்பாடி அவர்கள் பாயிண்டடாக பேசுகிறாங்க. நீங்கள் வந்து பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னா அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் மதுரைக்கும் சென்னை மெட்ரோவுக்கும் நீங்கள் ஏதாவது பிளான் போட்டு கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பதில் இல்லை. அன்புமணி சொல்கிறாரு, புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 80% தான் வந்திருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு பதில் இல்லை. ஸோ இது மாதிரி தான் இந்த இஷ்யூஸ், இது மாதிரி விஷயங்கள் அவர் பேசுகிறது, அதுக்கு பதில் சொல்கிறார். அதுக்கான தருணம் இது. அது நடக்கலை. இப்போ நீங்கள் மாநாடு சொல்கிறீங்க, விருதுநகரில் மாநாடு, அதில் வர அமைச்சர் தங்கத்தினர் சொல்ல நாளைக்கு விருதுநகரில் பெரிய அறிவிப்பு இருக்குன்னாரு. அந்த பெரிய அறிவிப்பு யாருக்கு? அது இளைஞர்களுக்காக தான் இருக்கும். மற்ற இதில் 40 வயதுக்கு மேலேயும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இளைஞர்களும் மகளிர் மட்டும் இல்லை, மற்றவங்களும் இருக்காங்க. அப்படிங்கிறது நம்ம அப்பப்போ சொல்ல வேண்டியிருக்குது. நீங்கள் நாளைக்கு இளைஞர் மாநாடு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னா நீங்களே சொல்லுவீங்க மகளிர் மாநாடு. மகளிர் மாநாடு முடிஞ்ச பிறகு திரும்ப இளைஞர் மாநாடு. இப்படி தான் நடக்க போகுது. அப்போ நீங்கள் பலமாக இருக்கிறதுனா, பலவீனமாக இருக்கிறதுனால தானே அங்கே அதை திரும்ப அந்த இடத்துல தானே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். சாதாரண இயல்பு தானே அது. எங்கே நம்ம பலவீனமாக இருக்கோ அங்கே தான் பலத்தை எக்ஸிபிட் பண்ணுறோம்னு சொல்கிறாரு. அது தேவையில்லையே. பலத்தை நீங்கள் வெளிக்காட்டுறதுக்கு ஏன் இவ்வளோ பிரயத்தனப்பட்டு மாநாடு போட்டு எப்படி சொல்ல முடியும்? நான் என்னுடைய அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னன்னா, 2 நாள் முன்னாடி மதுராந்தகம் போயிட்டு எப்போ அந்த மோடி அவர்கள் வந்துட்டு போனாது, மதுராந்தகம் மக்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்டிஏல என்னென்ன கூட்டணி கட்சிகள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு திரும்ப ஒரு மீட்டிங்கு, திமுக தலைமையிலான மீட்டிங்கு. அதில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுகிறதுங்கிறத திமுக நிர்வாகிகள்லாம் சொன்னாங்க. அதை கேட்டுட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் யாருமே 2 கூட்டத்திலையும் மதுராந்தகத்தின் பிரச்சனைகள் பேசப்படவே இல்லை. தமிழகம் தலை குனியாதுங்கிற மாதிரி மீட்டிங் போட்டு மதுராந்தகம் வாழ் பகுதியை சேர்ந்தவங்கள்ட்டெல்லாம் மனு வாங்குறாங்க. மனு வாங்கி நான் நேராக இருந்து பார்த்தேன். மனு வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதில் என்ன? நிதி வந்தால் நாங்கள் செய்வோம், இதுதான். ஸோ இதை சொல்வதற்கு நீங்கள் மதுராந்தகத்தில் ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி ஒரு பொது கூட்டத்தை போட்டு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. என்டிஏவும் மதுராந்தகத்தில் தான் கூட்டம் அவசியம் இல்லை. அது பிரதமர் கலந்துக்கிறதுனால அங்கே பாதுகாப்புக்காக அங்கே போட்டிருக்கலாம். மற்றபடி இந்த மீட்டிங் எல்லாமே ஃபோக்கஸ்டாக எதுவுமே இல்லை. இதுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் போட்டு எதை வேணாலும் சொல்லலாம். நீங்கள் சொல்கிற திருவண்ணாமலை மாநாடு, இளைஞர் மாநாடு இருந்தாங்கன்னா, விருதுநகர் மாநாடு, எங்கே போனாலும் ஒரே பேச்சு தான் பேச போகிறாங்க. அந்த பகுதியை சார்ந்த பிரச்சனைகள் பற்றி யாரும் பேச போகல. அதை பேசுவதற்கான தருணம் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி அது சம்பந்தமாக விருதுநகர் அதில் உள்ள பிரச்சனைகள் பற்றி ஏதாவது முதல்வர் அறிவிப்பு வந்தால் அது நிச்சயமாக வரவேற்க வேண்டும். அதுதான் எதிர்பார்த்திருக்கேன். அது மாதிரி அறிவிப்பு வருமா? ஸோ இன்னைக்கு பிரச்சனைகள் பேச வேண்டிய நேரம். இதில் போயிட்டு நீங்கள் கூட்டணி அவங்க இதுதான் ஃபோக்கஸ் அப்படின்னு செட் பண்ணி இளைஞர்கள் மாநாடு, மகளிர் மாநாடு என்பதை நடத்துறாங்க. அதுதான் அவங்களோட வாக்குகள் பெறுவதற்கு தேவையான ஒரு இடமாக அவங்க கருதுற அடிப்படையில் அந்த மாநாடுகள் நடத்துறாங்க. ஆனா ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அதுதான் வியூகம். அப்படின்னா வியூகம் எடுபடுமானா ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், பொறுத்திருந்து பார்ப்போம், எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரிஞ்சுன்னு சொல்லுவோம். அது கிடையாது. இன்னைக்கு நாம அரசியல் விமர்சகர்கள் நாம அதை அனலைஸ் பண்ணணும். நிஜமாவே எடுபடுதா? களத்தில் இத்தனை மாநாடு நடக்குது, அந்த அண்டர் கிரவுண்ட் எப்படி தொண்டர்கள் வர்றாங்க, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு மாநாடு இல்லை, பல மாநாடு வந்திருக்கு. பல நாட்டில் பேசப்பட்ட விஷயங்கள், அதுக்கு தொண்டர் மத்தியில் வர ரெஸ்பான்ஸ், அது எந்த அளவுக்கு உள்ளூரோட கனெக்ட் ஆகுதுங்கிறத பார்க்கணும். நீங்க மாநாடு, இளைஞர் மாநாட்டில் 5 லட்சம் நிர்வாகிகள் திமுக இருக்கிறது பெருமையான விஷயம், பெரிய விஷயம் தான். தமிழ்நாடு, இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்கும் சாத்தியமில்லாத விஷயம். 5 லட்சம் நிர்வாகிகள் இளைஞர்கள் மட்டும் இருக்காங்கன்னு. அந்த 5 லட்சம் நிர்வாகிகள் எத்தனை லட்சம் மக்களை போய் சென்றடைகிறார்கள், அதுக்கான சமிக்ஞை ஏதாவது தெரியுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த மாநாட்டில் வராங்க, கலந்துக்கிறாங்க, பேசுறாங்க. நான் பார்த்து சொல்றேன், ஒரு மீட்டிங் நடக்குது, வராங்க, கலந்துறாங்க, 15 நிமிஷத்துல இந்த மீட்டிங் எல்லாரும் கலந்து போயிடுறாங்க. இப்போ இளைஞர்களோட மொத்த பலமும் தங்களுக்கு தான் இருக்கு அப்படின்ற அடிப்படையில் தாவேக்கா பேசுறாங்க. நாம் தமிழரும் அந்த கருத்தை வெளிப்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் திமுக விட்டு போகல, இங்கே அவர்களோட பலமும் இருக்கு அப்படின்றத எக்ஸிபிட் பண்றாங்க. அதைத்தான் நாம கட்டுடைக்கணும், அதைத்தான் நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறாங்க. தாவேக்கா இன்னும் அண்டர் டெஸ்டட், அவங்க இன்னும் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அது பர்செப்ஷன் கிரியேட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு 30 வயதுக்குள்ள இளைய தலைமுறை வாக்காளர் முதல் தர எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கிற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணிட்டாங்க. திமுக இளைஞர் முன்னாடி மாநாடு நடத்துது. அப்ப நீங்க வெளிப்படை வர செய்திகள் என்ன சொல்லுவீங்க? இளைஞர்கள் ஒண்ணுன்றது வேற. நான் லாஜிக்கலான ஒரு தெளிவு கேக்குறேன். அதுதான் இல்ல, நம்ம களத்தில் போகாமல் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் நம்ம பார்க்குற பார்வையில நம்ம புரிஞ்சுது என்னன்னா, இளைஞர்களா இருக்கவா ஒன்னு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவாங்க, இல்ல விசிலுக்கு போடுவாங்க அப்படிங்கிற பெர்செப்ஷன் நம்ம கிடையாது. அப்படிதான் ஒரு உருவாக்கப்படுகிறது. அது அல்ல. அங்க போய் இளைஞர்களுக்கான இஷ்யூ பேசியிருக்காங்களா, லோக்கல் இளைஞர்களுக்கு இஷ்யூ பேசியிருக்காங்களா, அதையெல்லாம் பார்த்து முடிவு பண்ணுவாங்க.
சொல்லுவாங்கல்ல, அந்த இளைஞர்களுடைய மன ஓட்டம் எப்படி இருக்குன்னு நம்ம அதை பார்க்கணும்ல. நம்ம வெளியிலேருந்து பார்க்குற செய்திகள் இப்படி தான் தெரியுது. அப்போ அடுத்தடுத்து இளைஞர் மாநாடு நடத்தினாலே நம்ம என்ன புரிஞ்சுக்குவோம், அப்போ ஒருவேளை திமுக இளைஞர்களை குறி வைக்குதா, தாவேக்கா அப்படிலாம் புரிஞ்சுக்கிறோம். அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க, எல்லாரும் அவங்களுக்கு கணிசமான பலம் இருக்குது. அவர்களால் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்க முடியும். 30 வயதுக்கு இளைஞர் முதல் தலைமுறை வாக்காளர்கள் மட்டும் இல்லை, 50+ வாக்காளர்களும் அவங்களால ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருக்க முடியும். ஏன்னா அது அப்படிப்பட்ட ரொம்ப ஈக்குவலான சமூகம் தான் இங்கே ஆக்சுவலாக. ஒரு சின்ன ஒரு பார்ட் ஆஃப் சமூகம் கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்த முடியும். ஸோ அதனால என்ன மாதிரியான அப்ரோச், என்ன மாதிரியான விஷயங்களை பேச போறாங்க, அது நம்ம மாநாடு போட்டு தான் பேசணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் எங்கேயோ உட்காந்து அறிக்கைகளாக கொடுக்கலாம், அதில் ஒரு விவாதமாக நடக்கலாம். அதெல்லாம் பண்ண வேண்டிய நேரம் இது. இன்னும் 3 வாரம் உங்களுக்கு அப்புறம் பேச முடியாது. அப்புறம் கூட்டணி தருமோ நாங்கள் பேச முடியாது, அப்புறம் தொகுதியில் அலாட் பண்ணனா அங்கே போய் தொகுதி பணி செய்யணுங்கிற மாதிரி போயிடும். இன்றைக்கு நிஜமான இஷ்யூஸை பற்றி பேச வேண்டிய தருணம். எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்புறாங்க, அதுவும் சரியான அளவில் போய் சென்றடையவில்லை. அதற்கான சரியான முறையான பதிலும் ஆளுங்கட்சியிலேருந்து வரவில்லைங்கிறத நிஜம். ஓகே, திரு எஸ்கேபி கருணா, இப்போ மாநாடுகள் மூலமாக மக்கள் பிரச்சனை பேசப்படுகிறதா? அவசியமே இல்லைன்னு சொன்னார். அவசியமே இல்லை, மாநாடுகள் அவசியமே இல்லை. உட்காந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையும் சொல்லிடலாமே, எதுக்காக மாநாடுன்னு சொல்கிறார். நண்பர் ராம்கி எனக்கு நினைவை தெரிந்து அவர் ஒரு பெரிய ரஜினி ரசிகர். ஸோ இப்போ ரஜினி படம் வரப்போகுது, ஜெயிலர் படம் வரப்போகுது. ஜெயிலர் படம் வரும்போது, ஜெயிலர் 2 வரும்போது கேசட் ரிலீஸ்னு ஒரு பாடல் வெளியீடுன்னு ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும். அதெல்லாம் அவசியமே கிடையாது. பாட்டை ரிலீஸ் பண்ணால் எல்லோரும் கேட்டு போகிறாங்க. உட்காந்த இடத்துலேருந்தே ரஜினி பாட்டை ரிலீஸ் பண்ணலாம். எதுக்காக அவ்வளோ பெரிய விழாக்களை நடத்தி அவ்வளோ ரசிகர்களை கூட்டி எதுக்காக பண்ணுறாங்க? ரஜினின்னு இல்லை, எல்லாமே எது அவசியம். ஒரு சினிமா குழுவோட செயல்பாடையும் அரசியல் கட்சியோட செயல்பாடையும் ஒரே தளத்தில் நீங்க சொல்லுங்க, எது அவசியம் எது அவசியம் இல்லைன்னு யாரும் முடிவு பண்ணணும்? அந்த படத்துக்கு பாடல் வெளியீட்டு விழா வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது அந்த தயாரிப்பாளர், அந்த நடிகர். அவசியம் இல்லன்னு அவர் சொல்றாரு. அவசியம்னா எந்த அடிப்படையில்? இல்ல, அதுதான் சொல்றேன். அதாவது அவசியம் இல்லை. அதாவது 2 விஷயமா நான் ராம்கி பேசுறேன். ஒன்று, ரொம்ப சரியான விஷயங்களை பேசினாரு. மாநாடுகள் நடத்தும் போது அந்த மாநாடுகளோட நோக்கம் எந்த அளவுக்கு செயல்படுத்தப்படுகிறது, எந்த அளவுக்கு அது வெளிப்படுத்துகிறதெல்லாம் ஆராயணும். ஒரு விமர்சகராக அது அவருடைய கடமை. அதை சொன்னார், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் மாநாடுகள் நடத்துவது அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது அது அந்தந்த கட்சி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய இளைஞரணி ஒரு பெரிய, அதை அவரும் சொன்னார், ஒரு பெரிய சக்தி வாய்ந்த அணி. அந்த அணியை தேர்தலுக்காக கூர்மைப்படுத்த வேண்டிய ஒரு விஷயத்தில் இருக்கிறோம். அதனால் நாங்கள் நடத்துகிறோம். 1. 2வது, அதிமுகவை சார்ந்த நண்பர் பேசுனார். அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம நிறைய பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. 1, திராவிட சட்டம் ஒழுங்கை பற்றி பேசினார், டாஸ்மாக் பற்றி பேசினார். ஒரு அதிமுக ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் இழுத்து மூடிடுவாங்களோ என்னமோ, அது அந்த தேர்தல் அறிவிக்கு தொடர்ந்து அந்த அறிவிப்புகள் சொல்லிட்டு இருக்காரு. அதில் சொல்லுவாரோ என்னமோ தெரியாது. சட்டம் ஒழுங்கை பற்றிலாம் சொல்கிறாரு. எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு விஷயம் வந்தாலும் அதற்கு ஆளுங்கட்சி பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டும், அதற்கு ப்ரோஆக்டிவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதெல்லாம் யாரும் பூசி மொழிகிறதுலாம் தேவையே இல்லை. ஆனால் அதை சொல்லக்கூடியவர்கள் தாம் பக்கம் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். ஒன்றுமே இல்லை, ஒருத்தர் கடையில் உட்காராத கழுத்தை வெட்டிட்டாங்கன்னு சொல்றாரு. இந்த பக்கம் வண்டியை நிறுத்தாதீங்கன்னு சொன்னேன். சாத்தான்குளத்தில் ஃபெலிக்ஸையும் அவருடைய தந்தை ஜெயராஜையும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்து கிட்டத்தட்ட துன்புறுத்தி இன்னைக்கு சிபிஐ விசாரணை இருக்கு. அவர்கள் இறந்து விட்டார்கள். இதெல்லாம் சொன்னால் சொல்லிட்டே போகலாம். ஆனால் போதை கலாச்சாரம் என்பது அது ஒரு வழி பாதை இல்லை. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இல்லை, எல்லா கட்சிகளும் சேர்ந்து இணைந்து ஒரு இயக்கமாக நடத்த வேண்டிய விஷயம். இந்தியா முழுக்க போதை கலாச்சாரம் இருக்கிறது. இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவில் போதைப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. இந்தியா முழுக்க பல்வேறு துறைமுகங்களில் லட்சக்கணக்கான